நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மாமாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால் நண்டு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. க்ளீன் பண்ணிவிட்டேன். மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூனு கடுகு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக. மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. என் மிளகா காரம் இல்லை, அதனால் பொரிய விட்டு எடுத்தாச்சு. சிம்மிலே வச்சு கடை வச்சு 2 ஸ்பூனு கல்லெண்ணெய் சேர்த்து விட்டு கலந்த கடுகு சேர்த்து விட்டுட்டு ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி நான் அதையும் இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சும்மா டேஸ்ட்டுக்காக தான், அதையும் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் கிளறிக்கிடலாம். இந்த நான் மசாலா அரைக்க போகிறேன். ஜாரில் சேர்த்தாச்சு வறுத்த மசாலாவை. 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம வதங்கதிலே சேர்த்து விட்டுடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கோம், ரொம்ப தேவையில்லை. சின்ன நெல்லிக்காய் சைஸு கரைச்சி சேர்த்துட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான கல் உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஜாரில் கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான் பாருங்கள். இந்த 1/4 கிலோ நண்டு தான், இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நல்லா வெந்துருச்சு. நாளைக்கு வேறு ரெசிபி